கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். தமிழகத்தில் இருந்து வரும் வரி வருவாயை விட கூடுதலாகவே நிதி ஒதுக்கியிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருந்த நிலையில் தமிழகம் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாய் வரைக்கும் வெறும் 29 பைசா மட்டுமே திரும்ப கிடைக்கிறது என மறுத்துள்ளார் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. மெட்ரோ போன்ற மத்திய அரசின் திட்டங்களுக்கு குறைந்த அளவிலேயே நிதி ஒதுக்கப்படுவதாகவும் பதிலளித்துள்ளார் தங்கம் தென்னரசு. ஃபினான்ஸ் கமிஷன் மூலமா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன் மூலமா 2014 மோடி ஐயா ஆட்சி வந்ததுலேருந்து 2023-24 வரைக்கும் நம்ம டோட்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் தமிழ்நாட்டுக்கு பண்றதுக்கு 2,88,627 கோடி டாக்ஸ் மொத்தமா டிவால்வ் ஆகுது. இங்க இந்த டாக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை. சொல்றேன் உங்களுக்கு, கிராண்ட்ன்ற கேட்டகரியில 2,58,338 கோடி வருது. இதை தவிர ஃபைனான்ஸ் கமிஷன் மூலமா சொல்லப்பட்ட பணம் நம்ம கொடுக்கிறோம். ஆமாங்க, அது எங்க உரிமை, எங்களுக்கு கொடுக்குறீங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறோம், அவங்க உரிமைக்கு அவங்களுக்கு கொடுக்குறோம். ஃபைனான்ஸ் கமிஷன்னால சொல்லப்படாத ஒரு விஷயம், ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் கேபிட்டலுக்கு நீங்க ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிக்கோங்க, ரோடு போட்டுக்கோங்க, இல்ல ஒரு டேம் கட்டுறீங்கன்னா கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த பணம் 6,412 கோடி. இது ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லிங்க. ஸோ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா 6,96,666 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு நான் இதை விவரமா சொல்றேன்னா, நாங்க கட்டின வரி பணம் தானே, எங்க வரி பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். வரி பணத்திலேருந்து தான் எல்லாருக்கும் போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வேற ஒன்றும் இல்லை. அந்த வரியிலேருந்து வர பணத்தை எல்லா ஸ்டேட்டுக்கும் பங்கீடு போடுறோம். 2015ஆம் ஆண்டிலிருந்து 2022-23ஆம் ஆண்டு வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ 4.75 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது. இந்த 4.75 லட்சம் கோடியில் 2.46 லட்சம் கோடி என்பது மத்திய வரிகளிலிருந்து வரி பகிர்வாகவும், அதேபோல் 2.28 லட்சம் கோடி என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள் மற்றும் உதவித்தொகைகளுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நேரடி வருவாயாக, வரி வருவாயாக ஒன்றிய அரசு நம்முடைய நாட்டிலிருந்து எவ்வளவு அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார் என்று பார்த்தால் 6.23 லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள். இது நேரடி வரி வருவாய். ஆனால் மறைமுக வரி வருவாயை குறித்து அவர்கள் எதுவும் எந்த டேட்டாவும் நமக்கு சென்ட்ரலில் இருந்து அவர்கள் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை. நான் ஏற்கனவே சட்டப்பேரவையில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பதைப் போல, நம்மிடத்தில் இருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் மீண்டும் அவரிடத்திலிருந்து நாம் பெறுவது 29 பைசா தான் நாம் அவரிடத்திலிருந்து திரும்ப பெறுவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த விகிதாச்சாரம் என்பது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. 12வது நிதிக்குழுவினுடைய அந்த காலகட்டத்தில் சென்ட்ரல் டாக்ஸஸிலிருந்து அந்த டிவிசிவ் பூலிலிருந்து நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த பகிர்வு என்பது ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக அந்த காலகட்டத்திலே 12வது நிதிக்குழுவின் காலகட்டத்தில் 5.305% இருந்தது. இப்போது நீங்கள் 15வது நிதிக்குழுவினுடைய காலகட்டத்தில் வெறும் 4.79% அது குறைந்திருக்கிறது என்பது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிய அந்த தொகையை கொடுப்பதிலே அது நமக்கு வரவில்லை என்பதை இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை ஏற்கனவே அதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. 63,246 கோடி ரூபாய் மெட்ரோவுக்கான ஃபேஸ் 2க்கான ப்ராஜெக்ட் எஸ்டிமேட். அது 50% நம்ம ரேஷியோவில் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கு வரை அதுக்கான பணம் அங்கேருந்து ஒதுக்கப்படவில்லை என்பதும் மிக முக்கியமாக இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.